ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவையில் தொழிலதிபர் மார்டினின் மனைவியின் தங்கை அண்ணனின் வீடுகளிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள மார்டினின் மனைவி லீமா ரோஸின் தங்கை அந்தோனியா இல்லத்தில் சோதனை நடைபெற்று வருகிறது. சரவணம்பட்டி சிவானந்தபுரம் பகுதியில் உள்ள லீமா ரோஸின் அண்ணன் ஜான் பிரிட்டோ வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மொத்தம் 5 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான இடங்களில் நேற்று முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்றைய தினம் முதல் இன்று 2வது நாளாக இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னை மற்றும் கோவையில் உள்ள பிரபல லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். கோவை துடியலூர் பகுதியில் உள்ள துடியலூர் வெள்ளக்கிணறு பகுதியில் உள்ள மார்டின் அவருக்கு சொந்தமான இல்லம், அவரது குழும அலுவலகம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. 2வது நாளான இன்று மார்டின் மனைவி லீமா ரோஸ், தங்கை அந்தோனியா மற்றும் அண்ணன் ஜான் பிரிட்டோ இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள லீமா ரோஸ் தங்கை இல்லத்திலும், சரவணம்பட்டி சிவானந்தாபுரம் பகுதியில் உள்ள லீமா ரோஸ் அண்ணன் இல்லத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். 2வது நாளான இன்று 5 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. நேற்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த ஆண்டு மார்டின் குழுமத்தில் நடைபெற்ற சோதனையில் சுமார் 400 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்ட நிலையில் அப்பொழுது மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது. அப்பொழுது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் அப்பொழுது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.